கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. நாங்க ஒரு ஊரை அழிக்க நாடினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நாங்க எடுத்துட்டு போய் அழிக்க மாட்டோம். மாறாக என்ன செய்வோம்டா, அந்த ஊர்ல வசதி வாய்ப்பு இருக்கிறாங்களே அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்கடா, அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு மாறு செய்ய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வசதி உள்ளவங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க இவங்களை பின்தொடர ஆரம்பிப்பாங்க. ஹராம் ஹலால் பேண மாட்டாங்க, அல்லாஹ்ட ஷரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னு தீனண்டா 2ஆம் நம்பர், அல்லாஹ்ட ஷரியத்துக்கு முக்கியத்துவம் இல்ல, துன்யாவுடைய விஷயங்களுக்கு தான் முக்கியம். எப்ப இவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எந்த அமைப்பு ஏற்படுமோ அல்லாஹ் சொல்றான், அந்த ஊரை அழிச்சு போட்டுரும். இத குர்ஆன்ல வரும். இத அரதினா அன்னஹலிக கரியத்தன், ஒரு ஊரை நாங்க அழிக்க விரும்பினா அமர்னா முத்தரஃபீஹா, அந்த ஊர்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஃபஃபஸகு ஃபீஹா, பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆடல் பாடல் கூத்து ஹராம் ஆண் பெண் கலப்பு ஜினா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபஹக்க அலைஹல் கவுல், எங்கட வார்த்தை அந்த ஊருக்கு உண்மையாகி விடும். ஃபதம்மர்னாஹா தத்மீரா, ஒரே அழியா அழிச்சு போட்டுரும். அதே நேரத்துல ஒரு ஊருக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய ஆரம்பிக்கிறாமண்டா அல்லாஹ் சொல்றான், அந்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஈமான் இருக்குமோ, எந்த அளவுக்கு தக்வா இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்க பரக்கத் செய்வோம். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய விஷயங்கள். லவ் அன்ன அல் குர்ஆ ஆமனு வத்தகூ, அந்த ஊர் மக்கள் ஈமானோட தக்வாவோட வாழ்ந்துட்டா ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ல், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவை அந்த ஊருக்கு திறந்து கொடுப்போம்.